ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் லோக்கல் டைம்ஸ் வெப் சீரிஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் அமேசான் பிரைமில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி வெப் சீரிஸாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் ஒன்றா காலேஜ் மேட் படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலை தேடுறாங்க, வேலை கிடைக்கல. அதனால் ஹீரோவுடைய தாத்தாவுடைய ஒரு பத்திரிகை இருக்குது, அதாவது நியூஸ் பேப்பர் கம்பெனி. இந்த கம்பெனி நம்ம எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்து நடத்துகிறாங்க. எப்போயாவது டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக முயற்சி பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள செய்கிறாங்க, ஆனால் ஒன்றுமே டெவலப் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் ஒன்று செய்கிறாங்க. அந்த சம்பவத்தால் பயங்கரமான பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த பிரச்சனைலாம் என்ன, இறுதியில் அவங்க நினச்ச மாதிரி அந்த பத்திரிகை கம்பெனி டெவலப் ஆச்சா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த சீரீஸோடைய கதை. இந்த சீரீஸோடைய காஸ்ட்யூம் பார்த்தாவே நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காமெடி நல்லா எடுபட்டுருக்கு. மொத்தமாக ஒரு 8 எபிசோடு இருக்குது. 8 எபிசோட்லுமே ஒவ்வொரு எபிசோட்லையும் காமெடி வச்சு ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே சிரிப்பு வர வச்சிருக்காங்க. இது நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸு இப்படி எல்லா கேரக்டரும் ஓரளவுக்கு நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க. சீரிஸோட பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி விசுவல் எஃபெக்ட்டும் நல்லாவே வந்திருக்கு. நல்ல ஒரு சூப்பரான விசுவல் எஃபெக்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 எபிசோட் நல்லா காமெடியாக கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லாவே கொண்டு போகிறாங்க. எல்லாத்தோட இந்த ஹைலைட்டில் ஒரு 5வது எபிசோடில் ஒரு சம்பவம் நடக்கும். அது நல்லாவே இருக்குது, நல்லா ஈஸியாக கனெக்ட் ஆகுது. இந்த சீசனோட மைனஸ்ன்னு பார்த்தாவே நிறைய சீன்ஸ் எல்லாம் பார்த்து பழக்கப்பட்ட சீன்ஸாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி படத்தில் வந்தது இதே மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எதுவுமே இவங்க புது சீன்ஸ்லாம் ட்ரை பண்ணவே இல்லை. ரொம்ப லென்த்தியாக இருக்குது. 7 எபிசோடு தேவையா குமார் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் முடிச்சிருக்கலாம். ஒவ்வொரு எபிசோட டூரேஷன் டைம் அதிகமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் முடிச்சிருக்கலாம். அதேமாதிரி ஒரு சில காமெடியில் கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குது. இன்னும் நல்ல காமெடியாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. இந்த சீரிஸில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் எப்படி சூப்பராக பார்க்கலாம். இந்த சீரியஸ் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.